ஒரு 20 வயசுக்கு கீழே உள்ள பசங்களாம் நம்ம வீட்டில் என்ன சொல்லுவோம், இவங்கெல்லாம் புரிஞ்சக்கூடிய ஏஜில் இருக்காங்க, எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரிஞ்சக்கூடிய ஸ்டேஜில் அவங்க இன்னும் வளரலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை வந்து நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதே பசங்க வந்து ஒரு 20 வயசு கீழே உள்ள பசங்க ஏதோ ஒரு பொழுதுபோக்காக கேட்டால் உடனே சினிமா கூட்டிகிட்டு போயிடுவோம். அந்த சினிமாவில் அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த சினிமாவில் காட்டக்கூடிய ஆபாசமாக இருக்கட்டும், அல்ல அதில் உள்ள ஹீரோ வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, சாதாரணமாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, சாதாரணமாக ஸ்மோக் பண்ணுறது, இல்லை அருவா எடுத்து கழுத்தை கையால் வெட்டுறது, அதில் ஒரு இளமையை வந்து அதாவது ஸ்கூல் போகிற ஸ்டேஜில் வந்து லவ் பண்ணுறது, நிறையா ஆபாசமான காட்சிகள், ஆபாசமான வார்த்தைகள், உருவகேலி, இதெல்லாம் அந்த பசங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதுவும் ஒரு வாழ்வியல் முறை தான் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அதோடைய பிரதிபலிப்பு தான் இன்றைக்கி பைக் வீலிங்லேருந்து எல்லாமே. ஒரு சில நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் மெயின் ரீசன் வந்து நான் வந்து சினிமாவை தான் நான் சொல்லுவேன் நான். அதனால் தயவு செஞ்சு சினிமாங்கிறது வந்து பொழுதுபோக்கே கிடையாது. தவிர நீங்கள் சினிமாவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட இந்த சினிமாவோட தவறான காட்சிகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த காட்சிகள் இது தவறு அப்படிங்கிறத அப்பப்போ சொல்லி பழகுங்க. சினிமா போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் இந்த காட்சியெலாம் ரொம்ப மோசம், இல்லை அந்த காட்சியில் நடக்கும்போது இது தவறு, இதெல்லாம் தப்பு அப்படின்னா நம்ம சொல்லி காட்டிகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அதனுடைய விளைவுகள் இன்றைக்கி வந்து நிறையா இருக்குது. நீங்கள் பசங்க அதனுடைய சினிமாவோடைய தாக்கம் இன்றைக்கி நிறையா பசங்கள்கிட்ட நம்ம பார்க்கலாம், டெய்லியே நம்ம பார்க்கலாம். அதனால் சினிமாக்களை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள்.